வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2ல் 7ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதமுடைய பெருக்கு தொடர் வரிசையின் முதல் 3 உறுப்புகளை எழுதுக. இங்கே சில பெருக்கு தொடர் வரிசைகளோட முதல் உறுப்பு ஏவும் பொது விகிதம் 6ம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த பெருக்கு தொடர் வரிசையோட முதல் 3 உறுப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, பெருக்கு தொடர் வரிசையோட பொதுவான வடிவம் ஏ, ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப், இப்படி போய்கிட்டே இருக்கும். இதான் என்னது? பெருக்கு தொடர் வரிசையோட பொதுவான வடிவம். நம்ம என்ன செய்யணும்? முதல் 3 உறுப்பு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். முதல் இது எடுத்து எழுதுங்க. என்ன இருக்கு? ஏ ஈக்குவல் டு 6, ஆர் ஈக்குவல் டு 3. அப்படியே அதில் பிரதியிடுங்க. என்ன வரும் பாருங்க. ஏக்கு பதிலாக 6, ஏஆர், ஏக்கு பதிலாக 6, ஆருக்கு பதிலாக 3. அதுக்கு ஏஆர் ஸ்கொயர், ஏக்கு பதிலாக 6, ஆருக்கு பதிலாக 3, அந்த ஸ்கொயர் அப்படியே வந்துடும். எக்ஸட்ரா 3 உறுப்புகள் தான். சரியா? அப்போ 6, 6 3 18. இந்த இடத்துல 6 அப்படியே வந்துடும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, கமா எக்ஸட்ரா. இது சுருக்கி எழுதிருங்க. விச் இம்ப்ளைஸ் 6 18, 6 9 54, கமா எக்ஸ்ட்ரா இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ 6 18 54. இதான் என்னது? முதல் 3 உறுப்புகள். நீங்கள் எங்கே இருக்கிற எக்ஸட்ரா வைக்கலனாலும் பிரச்சனை கிடையாது, வச்சாலும் தப்பு கிடையாது. சரியா? அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க? கொடுத்துருக்காங்க ஏ ஈக்குவல் டு √2, ஆர் ஈக்குவல் டு √2. இதில் பிரதியிடுங்க. ஏஆர், ஏஆர் ஸ்கொயர் பிரதி இல்லாமல் முதல் 3 உறுப்புகள் தானே. அப்போ பாருங்க, ஏவோட மதிப்பு √2, ஏஆர், ஏவோட மதிப்பு √2, ஆரோட மதிப்பு √2. இந்த மாதிரி புள்ளி வச்சா பெருக்கல்னு அர்த்தம். சரியா? அதுக்கு ஏஆர் ஸ்கொயர், ஏக்கு பதிலாக √2, ஆருக்கு பதிலாக √2 அடுக்கு 2. எக்ஸட்ரா வச்சாலும் சரி, வைக்கலாம் சரி, பிரச்சனை கிடையாது. வேணா அந்த ப்ராக்கெட் போட்டுங்க. விச் இம்ப்ளைஸ் √2 எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தான் வரும். √2 பெருக்குனா 2, அப்படிலாம் √4ன்னு கூட எழுதலாம். இங்கே ரூட் இருக்கு, இங்கே ரூட் இருக்கு, அப்படியே வந்துடும். 2 2 4. சரியா? இந்த இடத்துல √2 அப்படியே வந்துடும். இந்த இடத்துல பாருங்க, √2 ஸ்கொயர்னா √2 பெருக்கல் √2, √4 போட்டாலும் சரி, அப்படிலாம் நீங்கள் நேரடியாக 2ன்னு எழுதினா சரி, 2 ஒன்று தான். பாருங்க, √2 ஸ்கொயர் பண்ண அப்போ 2 தடவை எழுதுவோம் இல்லையா? √2 பெருக்கல் √2, இங்கே ரூட் அப்படியே வந்துடும். 2 2 பேர்னா 4, அப்போ இன்னும் 4க்கு வர்க்கம் எழுதா 2. அதை தான் நாங்கள் நேரடியாக எழுதியிருக்கேன். இப்போ பாருங்க, விச் இம்ப்ளைஸ் √2, 4க்கு வர்க்கமல் எடுத்தோம்னா 2, √2 2 நாளும் 2 √2 நாளும் ஒன்று தான். இதான் என்னது? நமக்கு தேவையான 3 உறுப்புகள். அதுக்கு அடுத்தது மூணாவது பார்க்கலாமா? மூணாவது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஈக்குவல் டு 1000, ஆர் ஈக்குவல் டு 2/5. முதல் 3 உறுப்புகள் என்னென்ன? இங்கே இருக்கு பாருங்க. ஏஆர், ஏஆர் ஸ்கொயர். அப்போ முதல்ல எடுத்தோடனே தான் இருக்கு. அப்போ ஏவோட மதிப்பு 1000, ஏஆர்னா 1000, ஆரோட மதிப்பு 2/5. அதுக்கு அடுத்தது ஏஆர் ஸ்கொயர் 1000, ஆர் ஸ்கொயர்னா 2/5 த ஹோல் ஸ்கொயர். இது சுருக்கிடலாமா? பாருங்க, 1000, கமா இதை கேன்சல் பண்ணுங்க. 4 5 5, 2 5 10, இந்த 2 0 அப்படியே வந்துடும். அப்போ என்ன இருக்கு? 200 பெருக்கல் 2, கமா இந்த இடத்துல பாருங்க, 1000 அப்படியே தான் வரும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இப்போ பாருங்க, விச் இம்ப்ளைஸ் இந்த இடத்துல 1000 அப்படியே தான் வரும். 2 2 4, 400, அதாவது 202 400. இதை கேன்சல் பண்ணலாமா? பாருங்க, 1 25 25, 4 25 100, இந்த 0 அப்படியே வந்துடும். புரிஞ்சுதா? பாருங்க, 100 100ல் எத்தனை 20? 4 இருந்து இந்த 0 அப்படியே வந்துடும். இங்கே 40 இருக்கு, 4 இருக்கு. 40 4 பேருக்குன்னா 160. அப்போ முதல் உறுப்பு 1000, ரெண்டாவது உறுப்பு 400, அதுக்கடுத்து 160. இதான் என்னது? நமக்கு தேவையான முதல் 3 உறுப்புகள். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.